నన్బర్లకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் నేను వెంకట్ ఇది షీప్ అండ్ கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இப்போ நம்ம ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கூடூர் சந்தையில் இருக்கும். இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது. சென்னையிலேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து நம்ம கணக்கு பண்ணோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 7:38 ஆகுது. வெள்ளிக்கிழமை காலையில் 7:38 மணி ஆகுது. இந்நேரத்துக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குட்டிகள் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஒரு சில நேரங்களில் இந்நேரம் வரைக்குமே விற்காமல் இருக்கும். இங்கே ஒரு பேட்ச் இங்கே நிற்கிது. ఏం చెప్తున్నారు అయ్యా? ఎన్ని ఉన్నాయి మొత్తం? 11 ఉన్నాయా? ఏ రేటు చెప్తున్నావా? ఇచ్చే రేటా? సరే ఈ పొద్దు ఎట్టుండింది వ్యాపారం సంతలో? పెద్ద ఊపి లేదు, అయిపోయినాయా? 7:30కంతా పిల్లలు తక్కువ వచ్చినాయి అంటావా? లేదు వ్యాపారం పిల్లలు తక్కువ అంటావా? లేదు వ్యాపారం జాస్తిగా ఉండిందా? పిల్లలు తక్కువ అంటావు, వ్యాపారం తక్కువే, పిల్లలు తక్కువ. ఏంటి 7:30కంతా గాలి అయిపోయింది కదా, దానివల్ల అడుగుతా. ఈ ఫైనల్గా 15,000 అంటే 15,000 మా సైడ్ మేము 15,000 అంటాం. நண்பர்களே 16,000 சொல்கிறாங்களாம். 15,000க்கு கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. அவர் சொல்கிற விலை கூட ஃபைனல் கிடையாது. நம்ம பேசினா கூடுதலாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வியாபாரம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வியாபாரம் கம்மி தான், ஆனால் குட்டிகளும் கம்மியாக வந்ததுனால காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குட்டிகள் அழுத்தமாக இருக்கும், பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். நம்ம 15 கிலோ தான் வரும்னு நினைப்போம், ஆனால் அது 18-19 கிலோ வரும். இந்த மாதிரி இவர் வச்சுக்கிற குட்டிகள் கூட ஒரு 18 கிலோ ஆவரேஜாக வரலாம். ఈయన లాస్టా? ఏం చెప్తున్నారు జత? ఇచ్చే పేరు நண்பர்களே எல்லாம் முடிஞ்சிச்சு. இது கலர் கம்மியாக இருக்கிற குட்டிகளெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. 18,000 சொல்கிறாங்களாம். இதை 20 கிலோ ஆவரேஜ் இருக்கும். 17,500க்கு கொடுத்துட்றேன்றாரு. அது விலை கிடையாது, இன்னுமே குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பேட்ச் நிற்கிது, இங்கே ஒரு பேட்ச் நிற்கிது. இந்த வண்டியில் கொஞ்சம் இருக்குது, இந்த ஆட்டோவில் ஒரு 4-5 குட்டி இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். இவங்க கொஞ்சம் ரேட்டு கூட சொல்லியிருக்கலாம், அதனால் குட்டி நின்று இருக்கலாம். மற்றபடி மேக்ஸிமம் எல்லா வண்டியிலுமே காலி ஆகிடுச்சு. அந்த பக்கம் எல்லாமே வண்டி காலி ஆகிடுச்சு. ఏమంతా పిల్లలు అయిపోయినాయి, మీ మటం ఇంకా ఉన్నాయి సన్న పిల్లలు మాత్రం. ఎంత చెప్తున్నావు అయ్యా? ఇప్పుడు కూడా రేట్ చెప్తే ఇచ్చే రేట్ ఏమే? ఇచ్చే రేట్ ఏమే? ఇచ్చే రేటు చెప్పేమే, దానికి ఏముంది, ఒక ఇంత వస్తే ఇస్తాం అని చెప్పుద్దా? ఇచ్చే రేట్ అని అడుగుతుండా? நண்பர்களை 14 சொல்கிறாராம். 13 வந்தால் கூட கொடுத்துருவேன்றாரு. குட்டிகள் எல்லாமே ఒరిజినల్ ఒంగోలు కుట్టికలు தான் ఫ్రెండ్స్. ఈ జత 14.5 చెప్తున్నాను, 13 వస్తే కూడా ఇచ్చేస్తాను అంటున్నాడు. ఇంకా కూడా వెళ్ళ తగ్గచ్చు. இந்த குட்டிகள் கூட குவாலிட்டியாக இருக்குது, அது கூட அந்த ரேட்டு தான் ஏறக்குறைய சொல்லுவாங்க. இது ஒரு 4-5 குட்டி இருக்குது. ఏం చెప్తున్నారు అయితే? 1 2 3 4 5 6 7 8 9 10 குட்டி இருக்குது. 17,500 சொல்கிறாங்களாம் ஜோடி. இனிமேல் நம்ம அது விலையை குறையும். அது நம்ம பேசணும். அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க போகிறதில்ல. ఇవి కూడా చూపిస్తాం. அது 16,000க்கு கொடுத்துட்றேன் பெரிய குட்டி அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய ஐயா 9 குட்டி இருக்கான். 9 குட்டியும் 16,000க்கு கொடுத்துட்றேன்றாரு. ஆவரேஜாக லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா அது ஒரு 20 கிலோ பக்கம் இருக்கும். இப்போ டைம் ఆడిచి. ఈ సన్న పిల్లలు ఏం చెప్తున్నావునా? సన్న పిల్లలు ఉన్నేలే ఎవరియా? కానీ ఏదో బిజీగా ఉండవు. నేను ఆయన ఎవరు? రవీంద్రయ్య అయ్యా. ఆయన మనల్ని గమనించలేదు బా. ఇప్పుడు సన్న పిల్లలు ఏం చెప్తున్నావా? నేను ఎందుకు రాలేదు? నువ్వు రాలే. గొర్రెలు వేసి పెట్టినావు, గొర్రెలు దమ్మడేమో అనుకున్నా. మరి దాచి పెట్టుకుంటావా? లేరు. ఇప్పుడు ఎంత చెప్తున్నావా? 12,500 சொல்கிறாப்பில்லையா?
அதுவே ஃபைனல் கிடையாது, பேசினா விலை குறையும். இது ரொம்ப பொடி குட்டி. இந்த 3 குட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜோடி 16,000 ரூபா வரைக்கும் கேட்டோம். ஆனால் அவங்க தரல, 19, 20ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வேணான்னு சொல்லி விட்டுட்டோம். పెద్ద పిల్లలని ఏమన్నా పెట్టుకున్నావా? ఇవాళ దాకా పెట్టుకున్నావు నువ్వా? ఎవరు వేసినా వేయలే నేను. నీ ఒక 6 పిల్లలు వేసినవే, మీ ఒక 3, ఇంకో వాళ్ళతో ఒక 3 అయ్యే చిన్న ఎవరు తీయలే. ఏం చెప్తున్నారు ఈ జత? ఇచ్చే పేరు ఎంత? நண்பர்களே, ஜோடி 14,500 சொல்கிறாரு. 13,000 வந்தால் கொடுத்துருவோன்றாரு. ఫ్రెండ్స్, ఈ 14,500 చెప్తున్నాడు. 13,000 వస్తే ఇచ్చే 13,500 వస్తే ఇచ్చేస్తా ఉంటున్నాడు. అది కూడా ఫైనల్ కాదు, మనం నిలిచి మాట్లాడితే కట్ట ముందు ఎత్తే కొంచెం ఇంకా కూడా తగ్గొచ్చు. அவர் சொல்கிறது கூட ஃபைனல் கிடையாது. இன்னுமே வந்து விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குட்டிகள் எல்லாமே ஒரிஜினல் குட்டிகள் தான். நைட்டும் கொஞ்சம் குட்டிகளை எடுத்தோம். அந்த குட்டிகளை பற்றியும் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த வண்டியில் மொத்தம் 28 குட்டி ஏற்ற போகிறோம். அந்த பெயிண்ட் எல்லாத்துக்கும் வருதான்னு பாருங்கள். கொஞ்சம் முன்னாடி பளிச்சுன்னு போட்டுவாங்க. அந்த 28 குட்டியில் ஒரு 22 குட்டி பெரிய சைஸ் குட்டிங்க. ஜோடி வந்து 20,000 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். ஒரு குட்டி 10,000 ரூபா. ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூர் ஒயிட்டு, ஃப்யூர் சிவப்பு, ஃப்யூர் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 குட்டிகளை வந்து எடுத்தாங்க. அது ஆசைக்காக வளர்க்குறதுக்காக. ரொம்ப சின்ன குட்டி. ஜோடி வந்து 12,000 ரூபா. ஜோடி வந்து 11,500ன்னு சொல்லிட்டு 2 பேட்சாக எடுத்தாங்க. அந்த குட்டிகளும் இதில் வந்து ஏற்றும் போது பார்க்கலாம். ఓకే, ఆ పిల్లలు దా కొంచెం జలుబు, ఫుల్గా జలుబు 20,000 రూపాయలు சொல்லி எடுத்தோம் இல்லையா? ఏం లేదు కదా కుట్టిలో బండిలో నుంచి దింపినా అది సర్లే. అమ్మారి దింప బాగా ఏమన్నా ఫాల్ట్ ఉంటే అమ్మారి ఏ బాగా ఇప్పుడే మనల్ని నమ్మి వస్తారు. మనల్ని రేపు నిన్ను అడగరు. ఫోన్ల మీద ఫోన్ నాకే చేస్తారు. எத்தனை ஆச்சா? இன்னும் 2 வரணும். 4 2 வரணும். பெயிண்ட் பா. இப்போ ஏற்றுறதெல்லாம் மீடியம் சைஸ் குட்டிகள். இதுக்கப்புறம் ஏற்ற போகிற அந்த சிவப்பு, வெள்ளை, கருப்பு குட்டிகள் எல்லாமே 6,000, 5,700 சொல்லி எடுத்தோம். పిల్ల 6,000, జత 12,000, మొత్తం 3 పిల్లలు. పెద్దయ్యే 20,000. ఇప్పుడు 12 పిల్లలు వేసినాం, ఇంక 10 పిల్లలు వేయాలా? సార్ చిన్న இது சின்ன குட்டி சார். இது 6 ரூபான்னு இருக்கும். சின்னதாக வேணும் வீட்டாண்டு விட்டு வைக்கிறதுனாரு. அந்த வண்டி குட்டியில் பெருசெல்லாம் 20 அது பார்த்து தான் சார். அது ஏதோ ஒரு கலர் நல்லா இருக்குதுன்னு 6 ரூபா. அது ஒன்றும் இல்லை, சத்து இல்லை, பரவாயில்ல. 18. இப்போ ஏற்றது எல்லாமே ஜோடி 20,000 சொல்லி எடுத்த குட்டிகள். இதெல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் தான். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? சென்னையிலேருந்து சோழிங்கநல்லூர். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் சார். சோழிங்கநல்லூர்லேருந்து. நம்ம இப்போ எத்தனை குட்டி எடுத்துருக்குறோம் சார்? 28 குட்டி எடுத்துருக்கோம். 28 குட்டி. என்ன ரேட்டில் எடுத்தோம் சார்? 10,000 ரூபாய். சின்னது பெருசு 2 பேட்சாக எடுத்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு இது வந்து 10,000 எடுத்தோம். இன்னும் சின்ன குட்டிங்க கொஞ்சம் எடுத்தோம். 6,000 எடுத்தோம். அது வந்து ஆசைக்கு வளர்க்கறதுக்காக ஒரு 6 குட்டி எடுத்தாங்க. இப்போ இது அந்த 22 குட்டி பெரிய சைஸ் எடுத்தீங்களா? அது பக்ரீத் வளர்ப்புக்கு தானே சார் அது உங்களுக்கு? இப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குட்டி இருந்ததுங்களா? இப்போ நல்லா இருக்குது குட்டி. இப்போ நீங்கள் வருஷம் வருஷம் பக்ரீத்துக்கு எடுத்து வளர்ப்பீங்க. ஆனால் இங்கே வந்து எடுக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த குட்டிக்கும் நீங்கள் முன்னாடி எடுத்த குட்டிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா? சரி சார். நீங்கள்
இப்போ ஓன் யூஸுக்கு தான் இது. ஓன் விஷயம். சரி சார், சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ நம்ம குட்டி எடுத்து கொடுத்ததில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே? ரொம்ப திருப்தி. ரொம்ப திருப்தி. சரிங்க சார், தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார்.